எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள், கவலைகள், சிக்கல்கள் இருக்குதுங்க. இதிலிருந்து விடுபட வேணும், என்ன வழி, ஏதாவது வழி இருக்கிறதா என ஏங்கி தவிப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகவே இருக்குதுங்க. ஆனால் இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா, ஒரே ஒரு முறை சென்று வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா பல விதமான பிரச்சனைகள் தீர்ந்து விடுங்க. வாழ்க்கையில் நிம்மதி இல்லையா, ஒரே ஒரு முறை இந்த கோவிலுக்கு போய் வழிபட்டுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அது எந்த கோவில் எங்க இருக்குது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, ஜோதிடராக ஆலோசனை வேணும்னாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க. இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பல முறை போயிருப்போங்க. ஆனால் இப்போ ஒரே ஒரு முறை மட்டும் அந்த கோவிலுக்கு போய் உங்களுடைய மனக்குறைகளை மனதார சொல்லி முறையிட்டுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் கிடைக்குங்க. வாழ்க்கையில் நிம்மதியே இல்லையா, குடும்பத்தில் ஓயாத பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குதா, பல விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சு வரீங்களா, குறிப்பாக பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையுடன் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்குதா, திருமணம் உங்களுக்கு தள்ளி போய் கொண்டே இருக்கிறதா, குழந்தை பாக்கியம் கிடைப்பதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறதா, இப்படி பல விதமான பிரச்சனைகளால் மனதில் தீராத கவலைகளோடு இன்றளவும் நிறைய பேர் இருந்துட்டு தாங்க இருக்கிறாங்க. பலருக்கும் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கு என்று தமிழகத்தில் மிக முக்கியமான மிகவும் பிரபலமான கோவில் ஒன்று இருக்குதுங்க. இங்கு சென்று வணங்கிட்டு வந்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் தெரியுங்க. இப்படிப்பட்ட பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையக்கூடிய இந்த கோவில் எங்கே இருக்குது தெரியுமா? நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச கோவில் தாங்க, மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தாங்க. 51 சக்தி பீடங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய கோவில்களை பார்வதி தேவி அன்னை மீனாட்சியாகவும் சிவபெருமான் சுந்தரேஸ்வரராகவும் பக்தர்களுக்கு அருள் பாலிச்சிட்டு வராங்க. அதே போல் திருமணம், தொழில் என எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, அன்னை மீனாட்சியிடம் போய் முறையிட்டிங்கன்னா அந்த பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு கிடைக்குன்னு சொல்லலாங்க. அதே போல் திருமண வாழ்க்கையில் பல விதமான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வரக்கூடியவங்க, கணவன் மனைவி பிரிந்து இருக்கக்கூடியவங்க, குழந்தை இல்லாதவங்க என பலருமே இங்கே வந்து வேண்டிக் கொண்டு பலனடைகிறாங்கன்னு சொல்லலாங்க. அன்னை மீனாட்சி அவங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி வைக்கிறாங்க. வியாபாரிங்க பார்த்தீங்கன்னா தங்களுடைய வியாபாரம் நன்றாக நடக்க வேணும் என்பதற்காகவும், தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட வேணும் என்பதற்காகவும் அன்னை மீனாட்சியிடம் வந்து வேண்டிக் கொள்கிறாங்க. அப்படி அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறியவுடன் அன்னை மீனாட்சிக்கு பச்சை நிறத்தில் புடவை, வளையல் போன்ற பொருட்களை வாங்கி கொடுத்து தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுறாங்க. காணிக்கையாகவும் கொடுக்குறாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய பொற்றாமரை குளத்தில் போய் கை கால்களை கழுவி விட்டு சுத்தம் செய்தாலே அவர்களுடைய ஆத்மா தூய்மை அடைந்து விடுமாங்க. கடந்த கால கர்ம வினைகள் அனைத்துமே விலகிவிடணும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. இந்த குளத்தை சுற்றி வந்து வேண்டிக் கொண்டாலே திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவியுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறணும் சொல்லலாங்க. இந்த கோவிலில் திருமணமும் இரவில் நடக்கக்கூடிய பள்ளியறை பூஜையில் கலந்து கொண்டீங்கன்னா பால், பழம், பூ வாங்கி கொடுத்தாலே போதுங்க. திருமணம், குழந்தை பாக்கியம் போன்றவற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் 2 முக்கிய சன்னதிகள் இருக்குதுங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா கையில் பச்சை கிளியே மரகத திருமேனியாக காட்சி தரக்கூடிய மீனாட்சி அம்மன் சன்னதியாகுங்க. மற்றொன்று பார்த்தீங்கன்னா லிங்க திருமேனியாக காட்சி தரக்கூடிய சிவபெருமான் சன்னதின்னு சொல்லலாங்க. திராவிட கட்டடக்கலைக்கு மிகப்பெரிய ஒரு சான்றாகவும் அமைஞ்சிருக்கக்கூடியது இந்த கோவிலில் இருக்கக்கூடிய 1000 தூண்களை கொண்ட மண்டபம்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்தில் நிறைய அதிசயங்கள் நிறைந்திருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லலாங்க. மீனாட்சி அம்மன் கோவில் என்றாலே நிறைய பேத்துக்கு நினைவுக்கு வருவது மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரன் தாங்க. நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போனோம்னா மீனாட்சி அம்மனையும் சுந்தரேஸ்வரரையும் தரிசனம் செஞ்சு விட்டு வந்துடுறோங்க. ஆனால் இந்த ஒரே கோவிலில் அனைத்து தெய்வங்களையும் தரிசிக்க முடியுங்க. எப்படின்னு பார்த்தோம்னா இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெய்வமும், ஒவ்வொரு சன்னதியும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஆற்றல் கொண்டவையாகுங்க. வருஷத்தில் 12 மாதங்களுமே திருவிழா நடக்கக்கூடிய ஒரே கோவில்னு பார்த்தோம்னா அன்னை மீனாட்சி அம்மன் கோவில் தாங்க. பல அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் கொண்டிருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டாலே தீராத பிரச்சனைகளும் தீர்ந்து விடுங்க. அன்னை மீனாட்சியை வணங்கிவிட்டு செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் வெற்றி அடையுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய
வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமும் தருன்னு சொல்லலாங்க. இது பல பக்தர்களின் வாழ்வில் இன்றளவுக்கும் நடந்து வரக்கூடிய உண்மையாகுங்க. வாழ்நாளில் ஒரு தடவையாவது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போய் அன்னை மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரையும் தரிசனம் செஞ்சுட்டு வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் 2025ஆம் ஆண்டு ஆனி ஊஞ்சல் திருவிழா ஜூன் 30ஆம் தேதி முதல் ஜூலை 8ஆம் தேதி வரை நடக்க இருக்குதுங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடைபெறக்கூடிய முக்கிய திருவிழாக்களில் ஆனி ஊஞ்சல் திருவிழாவும் ஒன்றாகுங்க. இந்த திருவிழா பார்த்திங்கன்னா அம்மன் சன்னதி ஊஞ்சல் மண்டபத்தில் நடைபெறணும் சொல்லலாங்க. இந்த திருவிழாவில் மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரருக்கு ஊஞ்சலில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் நடக்கக்கூடிய ஊஞ்சல் திருவிழாவில் காலை மற்றும் மாலை நேரத்தில் அம்மனும் சாமியும் ஊஞ்சலில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிப்பாங்கன்னு சொல்லலாங்க. இந்த திருவிழாவின் போது கோவில் வளாகத்தில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆன்மீக சொற்பொழிவுகளும் நடைபெறணும் சொல்லலாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் 12 மாதங்களுமே திருவிழா நடைபெறுங்க. அதன்படி பார்த்திங்கன்னா ஆனி ஊஞ்சல் திருவிழா வருகிற 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறதுங்க. ஆனி மாதம் மகா நட்சத்திரம் முதலாக மூல நட்சத்திரம் ஈராக 9 நாட்கள் என ஜூலை 8ஆம் தேதி வரை ஆனி ஊஞ்சல் உற்சவ திருவிழாவானது மீனாட்சி அம்மன் கோவிலில் நடக்க இருக்குதுன்னு சொல்லலாங்க. திருவிழா நாட்களில் பார்த்திங்கன்னா சாயரட்ச பூஜைக்கு பின்னாடி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பஞ்சமூர்த்திகளுடன் சேர்த்து புறப்பாடாக்கி 100 கால் மண்டபத்தில் இருக்கக்கூடிய ஊஞ்சல் மண்டபத்திற்கு எழுந்தருள்வாங்கன்னு சொல்லலாங்க. அதற்கு பிறகு அங்கு ஊஞ்சல் கொண்ட பின்னாடி மாணிக்க வாசகர் பாடிய திருவாசகத்தின் திரு பொன்னூஞ்சல் பதிகம் 9ஆம் பாடல் தல ஓதுவர்களால் ஓதப்படுங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நாதசுர கலைஞர்களால் 9 வகையான ராகத்தில் இசைக்கப்படுங்க. அதற்கு பிறகு தீபாராதனை முடிந்து 2ஆம் பிரகாரம் சுற்றி சேர்த்தியை சென்றடைவாங்கன்னு சொல்லலாங்க. 9ஆம் தேதி ஆனி ஊஞ்சல் உற்சவ முடிவில் 4 சித்திரை வீதிகளில் வெள்ளி குதிரை வாகனத்தில் பஞ்சமூர்த்தி புறப்பாடானது நடைபெற இருக்குதுங்க. ஆனி உத்திர நாளான ஜூலை 2ஆம் தேதி அதிகாலையில் 3 மணி அளவில் வெள்ளியம்பல நடராஜர் சிவகாமிக்கும் கோவில் 6 கால் பீடத்திலும் இதர 4 சபை நடராஜர் சிவகாமிக்கும் கோவில் 2ஆம் பிரகாரம் 100 கால் மண்டபத்திலும் ஆனி உத்திர திருமஞ்சனமானது நடைபெற இருக்குதுங்க. அதற்கு பிறகு கால பூஜைகள் முடிந்ததும் காலை 7 மணிக்கு மேல் பஞ்சசபை நடராஜர் சிவகாமி அம்மன் 4 மாசி வீதிகளில் புறப்பாடாகக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற இருக்குதுன்னு சொல்லலாங்க. இதற்காக அபிஷேக பொருட்கள் திரவிய பொருட்களை ஜூலை 1ஆம் தேதி இரவு 7 மணிக்குள் பக்தர்கள் கோவில் நிர்வாகத்திடம் வழங்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்குதுங்க. அடுத்த மாதம் 10ஆம் தேதி ஆனி மாத பௌர்ணமி அன்னைக்கு உச்சிக்கால வேளையில் சொக்கநாதருக்கு மா பலா வாழை ஆகிய முக்கணிகளால் முப்பல பூஜைகளானது மற்றும் அபிஷேகமானது நடைபெற இருக்குதுன்னு சொல்லலாங்க. திருவிழா நடைபெறும் நாட்களான வருகிற 30ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை கோவில் சார்பாகவோ உபயதாரர் சார்பாகவோ உபய திருக்கல்யாணம் மற்றும் தங்கரத உலா ஆகியவை முன்பதிவு செய்ய நடத்திட இயலாதுன்னு கோவில் நிர்வாகத்தால் அறிவிக்கப்பட்டிருக்குதுங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய 64 திருவிளையாடுகள் நடந்த இடமாகவும் வருஷம் முழுவதுமே திருவிழாக்கள் நடைபெறக்கூடிய இடமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா கட்டடக்கலை மற்றும் சிற்பக்கலைக்கு பெயர் பெற்றதுன்னு சொல்லலாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டதாகுங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய கோபுரங்கள் சிற்பங்கள் மண்டபங்கள் போன்றவை கண்கவர் கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாகவும் இருந்து வருதுங்க. மதுரை மீனாட்சி அம்மன் சிலை மரகத கல்லால் ஆனதுங்க. அது மட்டும் இல்லாமல் மீனாட்சி அம்மனை மரகத வள்ளின்னு அழைப்பாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் 12 மாதங்களுமே திருவிழா மாதம் என்றாலும் கூட சித்திரையில் வரக்கூடிய சித்திரை திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றதுன்னு சொல்லலாங்க. இந்த திருவிழா பார்த்தீங்கன்னா 12 நாட்கள் கோலாகலமாக கொண்டாடப்படுன்னு சொல்லலாங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா அன்னை மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் தனித்தண்ணியில் சன்னதியில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிச்சிட்டு வராங்க. மதுரை மாநகரத்தின் மைய பகுதியில் பிரம்மாண்டமான கோபுரங்களுடன் கம்பீரமாக காட்சி அளிக்கக்கூடியது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஆகுங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் உலக பிரசித்தி பெற்றதுன்னு சொல்லலாங்க. இங்கு வந்து பக்தர்கள் வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் நிறைவேறுன்னு சொல்லப்படுதுங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில தலை விருச்சகமாக கடம்ப மரம் இருந்து வருதுங்க. தீர்த்தமாக பொற்றாமரை குளம் வைகையாறு கிருதமாலை தொப்பக்குளம் புறத்துட்டி ஆகியவை இருக்குதுன்னு சொல்லலாங்க. அதே போல மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பார்த்தீங்கன்னா சித்திரை திருவிழா முடிசூட்டு விழா
திக் விஜயம், திருக்கல்யாணம், தேரோட்டம், புட்டு திருவிழா போன்றவை சிறப்பாகவும் கோலாகலமாகவும் கொண்டாடப்படும்னு சொல்லலாங்க. இந்த கோவிலில் தமிழ் மாதம் ஒவ்வொன்றிலுமே சிறப்பு விழாக்கள் நடத்தப்பட்டு வருதுன்னு சொல்லலாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.